शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। தைத்திரியோபனிஷத் பாஷ்ய வார்த்திகம் ஆனந்தவல்லியில் 8வது அனுவாக்கம் பார்த்துருக்கோம். அதில் கடைசி பாகம் வந்திருக்கு. இப்போ என்ன எடுத்துன்னா, இதை அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே என்ற இடத்துல விசாரம் பண்ணிட்டு இருக்கார். வித்தியினால அபயம் கிடைக்கிறது இப்படின்னு ஆச்சு. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, வித்யா வித்யாத்மகம் பிரம்ம மதம் சேத்து ந விரோததः. பிரம்மத்தில் வித்யா இருந்ததுன்னா உங்களுக்கு அபயம், அவித்தியினால பயம். அப்போ பிரம்மம் ரெண்டும் இருக்கு. எப்படி ஜலத்தில் ஒரு அக்னியில் பிரகாசம்னு ஒன்று உஷ்ணம்னு ஒன்று 2 குணம் இருக்கோ, அதுபோல் பிரம்மத்தில் வித்யா அவித்யான்னு 2 குணம் இருக்கு. வித்யா வித்யாத்மகம் பிரம்ம மதம் சேத்து, பிரம்மமானது இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லுவேலையானால் ந விரோததः பிரதட்ச திருஷ்யமானத்வாத் ஆத்மனோ கடரூபவது. வித்யா வித்யாத்மகம் பிரம்ம மதம் சேத்து ந விரோததः, அது விரோதம். அதாவது பரஸ்பர விரோதமான குணம் பிரம்மத்தில் இருக்க முடியாது. ஆத்மன பிரதட்ச திருஷ்யமானத்வாத் இப்படி கடரூபவது. இந்த குடம் இருக்கு, குடத்துக்கு ஒரு ஒரு ரூபம் இருக்கு. சிகப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு அப்படின்னு ஒரு ரூபம் குடத்துல தனியா தெரிகிறது. அப்போ குடம் வேற, அந்த ரூபம் வேற. ஏன் குடம் ஒன்றா இருந்தாலும் ரூபம் மாறிட்டு போகலாம். அதுபோல தனியா தெரியறது. ஆத்மனக பிரதட்ச திருஷ்யமானத்வாத், ஆத்மாவோட வித்யாவும் பயமும் அபயமும் வித்யாவும் அவித்யாவும் தனியா தெரியறதுனால பிரத்யக்ஷேனஹி, அது எப்படின்னு காட்டுற. பிரத்யக்ஷேனஹி திருஷ்யதே வித்யா வித்யே மனோகதே ந தயோர் ஆத்மதர்மத்துவம் தஸ்மாத் தே நாமரூபயோரோ. பிரத்யக்ஷேனஹி திருஷ்யதே மனோகதே வித்யா வித்யே. எனக்கு இந்த பொருள் தெரியும் தெரியாதுன்றது மனசுக்கு சேர்ந்தது, அது பிரத்யட்சமா நமக்கு தெரியுது. பிரத்யக்ஷேனஹி திருஷ்யதே மனோகதே வித்யா வித்யே. வித்யா வித்யன்னு 2 இருக்கிறதுனால திருஷ்யதே திருஷ்யதே திருஷ்யதே. ந தயோஹோ ஆத்மதர்மத்துவம், தயோஹோ வித்யா வித்யோஹோ ந ஆத்மதர்மத்துவம். நான் வித்யா வித்யாத்மகம் பிரம்மான்னு கேட்டார் அவர். அப்போ அந்த மாதிரி வராது. ந தயோர் ஆத்மதர்மத்துவம் தஸ்மாத். அப்போ என்னாச்சு, ஆத்ம தர்மமாக இல்லைன்னா தே நாமரூபயோகோ, அதனால இது 2ம் நாமரூபங்களுக்கு சேர்ந்தது. நாமரூபம்னு அனாதி அஜ்ஞானம்ன்ற அர்த்தத்துல நாமரூபம்ன்ற சப்தத்தை வார்த்தைக்காக எழுதியிருக்கார். அந்தரா நாமரூபேயே பிரம்ம பாக்கியே தயோர்ஹி தது நஸ்தோ பிரம்மனிதே பானௌ உதயாஸ்தமயா விவ. இது பார்க்கணும். ஏ பிரம்ம பாக்கியே நாமரூபே, அந்தரா நாமரூபே ஏ பிரம்ம பாக்கியே தயோர்ஹி தத்துன்னு இருக்கோம். எப்படி அன்மைன்னா, ஏ நாமரூபே எந்த நாமரூபங்கள் இருக்கோ அவை பிரம்ம பாக்கியே பிரம்மத்தோட வேறானது. தயோர்ஹி தத்து அந்தரா, அதை விட தயோஹி அந்த நாமரூபங்களை விட தே தத்து அந்த பிரம்மமானது அந்தரா வேறானது. ஏன் இந்த வார்த்தையை போட்டார்னா, இப்படி அந்தரான்னு சொன்னதுனால அவர் அந்தரா நாமரூபம்ன்ற 2 சப்தத்தினால வார்த்தைக்காரர் வேற ஒரு ஸ்ருதி உதாரணம் பண்றார். ஆகாஷோ ஹவை நாம நாமரூபயோர் நிர்வகிதா தே எதந்தரா தத் பிரம்ம அப்படின்னு சாந்தோக்கிய ஸ்ருதி இருக்கு. ஆகாசம் அல்லவா நாம, ஆகாஷோ ஹவை நம ஹவை நாமன்றது இது நிபாதம். நாமரூபயோர் நிர்வகிதா, நாமரூபங்களை அதுதான் நிர்வாகம் பண்றது. தே எதந்தரா, அந்த நாமரூபங்கள் எதந்தரா எதை விட வேறாக இருக்கோ தத்து பிரம்ம, நாமரூபங்களை விட வேறாக நாமரூப சம்பந்தம் இல்லாததான
விலட்சணமாக இருக்கக்கூடியது தது பிரம்மன்னு அங்கே சொல்லியிருக்கு. அதை தான் இங்கே வந்து ஞாபகப்படுத்துகிற. அந்தரா நாமரூபேயே பிரம்மபாகியே தயோர்ஹிதத் ஏ பிரம்மபாகியே நாமரூபே தயோஹி தத் பிரம்ம அந்தரா தே பிரம்மணி நஸ்தக தே நாமரூபே பிரம்மணி நஸ்தக. பிரம்மத்தில் இல்லை, நாமரூபம் வந்து பிரம்மத்தில் இல்லை. நாமரூபம் இல்லைன்னு சொல்றதுனால உங்களுக்கு என்னாச்சு? நாமரூபத்திலிருந்து உண்டானதான வித்யா மனோகதமானது வித்யா இல்லை. வித்யம் இல்லாததுனால பயம் அபயம் ரெண்டும் இல்லை. நமக்கு லோகத்தில் இருக்கக்கூடியதான பயம் இல்லைன்னு சொல்லிருக்க. அபயம்ன்ற தர்மம் அங்கே இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இவனுக்கு சுவாபாவிகமா இருக்கக்கூடிய பயம் போச்சுன்னு தான் அர்த்தமே தவிர அபயம்னு தனியாக அங்கே ஒன்று உட்கார்ந்துட்டு இருக்கு பிரம்மத்தில்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதனால தே பிரம்மணி நஸ்தக, இது நாமரூபம் பிரம்மத்தில் இல்லை. எப்படின்னா உதயாஸ்தமய பானோ நகி இவ, சூரியன் உதிக்கிறது சூரியன் அஸ்தமனம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். இந்த உதயம்ன்ற குணமோ தர்மமோ இந்த கிரியையோ அஸ்தமனம் எனக்கூடியதான கிரியையோ சூரியன் இடத்துல இல்லை. பூமி சுழறதுனால பூமியினுடைய சுழற்சியினால நமக்கு வந்து சூரியன் உதிக்கிறா போல அஸ்தமனம் போல நமக்கு தெரியுது. ஆனால் வஸ்துவத்தியா அங்கே வந்து சூரியன் இடத்துல உதயம் அஸ்தமனம் எனக்கூடியதான தர்மமோ கிரியையோ இல்லை. அதுபோல நாமரூபன்றது வந்து பிரம்மத்தில் இல்லை. நாமரூபம் வந்து அதை விட வேறாக இருக்கு. ஏ பிரம்மணி நஸ்தக உதயாஸ்தமயோ பானு நகி இவ இல்லை என்பது போல அங்கே இன்னொரு நான் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதனால என்னாச்சு? கர்ம கர்த்திருக்கா ஏகஸ்ய தோஷஸ்ய இது செய்யல தத்து. பழைய கேள்வியே தான் அது, இது முன்னாடியே பார்த்தோம், திரும்பவும் கேட்கிறார். கர்ம கர்த்திருக்கதா ஏகஸ்ய, அதுவே அது வந்து இந்த உபசங்கிரமணம்னு சொல்லு. அந்த உபசங்கிராமத்தின்றது வந்து ஆத்மா வந்து தன்னைத்தானே தாண்டுறார் அப்படின்றது கர்ம கர்த்திருக்கதா ஏகஸ்ய தோஷஸ்யாத் அப்படின்னா இது சேர் என்ன தத்து சங்கராந்தே ஞான மாத்திரத்வா தத்தி வேத நிராசினக. சங்கராந்தின்றது உபசங்கிரமணம்ன்றது வந்து அது வெறும் ஞான மாத்திரத்வா. அது ஏகஸ்ய கர்ம கர்த்திருக்கதா தோஷஸ்யாத் இது சேர்ந்தது. இங்க பேதம் போனதுனால கர்மா இப்போ பாருங்க, சங்கராந்தே ஞான மாத்திரத்வா. இங்க சங்கிரமணம்ன்றது வந்து வெறும் அந்த பேதத்தை மட்டும் நம்ம விட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதனால பேதம் இல்லாதனால பேத நிராசினக, பேதம் போனதுனால கர்மகர்த்திரு விரோதம். முன்னாடியே சொன்னா கர்மகர்த்திரு விரோதம்னா தன்னை தானே விளக்கி கொள்வது, தன்னை தானே தாண்டது. ஒரு கர்த்தா வந்து ஒரு கர்மாவை ராமக கிராமம் கச்சதி அப்படின்னா அந்த அடைதல் எனக்கூடியதான செயலுக்கு விஷயமானது கிராமமாக தனியாக இருக்கணும். நான் புத்தகத்தை படிக்கிறேன்னா நான் வேற, புத்தகம் வேற, படிக்கிறது வேற அப்படின்னு இருக்கணும். இது உபசங்கிராமத்தின்ற இடத்துல அந்த தன்னைத்தானே தாண்டது அப்படின்னு வந்ததுன்னா அப்போ அது பொருந்தாதேன்னு தான் இப்போ கேள்வி. அது அந்த மாதிரி இல்லை, இது வெறும் ஞானம்தான். பேதம் போனதுனால கர்மானு கர்த்தானு ஒருத்தன் தனியாக இருக்கான். அவன் செய்யக்கூடியதான செயல்னு ஒன்று, அதுக்கான இந்த செயலுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய கர்மா, இப்படிலாம் எதுவுமே இல்லை. சுகதுக்காதி சம்பந்தம் ஆத்மாத்மானம் ந வேத்தி சேத் பவதோ முமுட்சுதா தஸ்மாத் விசம்பாதேதுச்சதாம். சுகதுக்காதி சம்பந்தம் ஆத்மால இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையோ. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சுகதுக்காதி சம்பத்தம் ஆத்மானம் ஆத்மான வேத்திச்சு. ஆத்மா வந்து சுகதுக்கத்தோடு கூடியிருக்குன்னு ஆத்மா தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முமுட்சுதா எதுக்கு? கஷ்டமே இல்லை அப்படின்னா சம்சாரம் இல்லை. சம்சாரம் இல்லைன்னா அவனுக்கு மோட்சம்னு எதுக்காக? அப்போ இந்த மோட்ச சாஸ்திரமே வீணா போயிடுமே, அது தேவையே இல்லையே. சம்சாரம் இருந்தாதான் மோட்ச சாஸ்திரத்துக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. சம்சாரம் இருக்கு, ஐயா நான் பத்தன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானேயானால் அப்போ அவனுக்கு இந்த பந்தம் போய் முக்தி வர்றதுக்கு என்னன்ட்டு சாஸ்திரம் வந்து சொல்லணும். இது ஆத்மா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னா அப்போ அந்த சாஸ்திரம் யாருக்கு? சுகதுக்காது சம்பத்தம் ஆத்மானம் ஆத்மான வேட்சி செய்து அது ஆத்மா தெரிஞ்சுக்கலன்னா பகவதோ முமுட்சுதா. உங்க மதத்தில் முமுட்சுதா கஸ்மாத் எதிலிருந்து வருது? விஸ்ரம்பாத். நிச்சயமாக இதை சொல்லுங்க, இதை நிச்சயம் பண்ணி எதுவும் மேம்போக்கா சொல்ல வேண்டாம். விஸ்ரம்பாத் ஏதோ உச்சதான்.
சரி, இது ஒரு கேள்வி. அடுத்தது, ஜாகிரத் சொப்ன சுஷுப்தேஷு வஸ்து விருத்தானுரோதத ஷியாம சுகி ந வேத்தீதி வேத்யாத்மானம் பிரசித்தத. அனுபவத்தில் ஆனால் அப்படி இருக்கு. என்ன இருக்கு? சம்சாரம் இல்லைன்னு அனுபவம் இருக்கு. அப்படின்னா ஜாகிரத் சொப்ன சுஷுப்தேஷு வஸ்து விருத்தானுரோதத, ஜாகிரத்துல எந்த பொருளை அனுபவிக்கிறானோ அதுக்கு தகுந்தா போல சியாம சரீரத்தோடு இருந்தானா அகம் சியாமகன்னு இருக்கு. சொப்னத்தை அனுபவிக்கும் பொழுது சுகின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நவேத்தி, சுஷுப்தியில நவேத்தி அப்படின்னு அஜ்ஞானம் இருக்கு. அந்த பொருளுக்கு தகுந்தா போல இவன் எந்த நிலையில இருக்கானோ அந்த பொருளுக்கு தகுந்தா போலதான் இவனுடைய அனுபவம் இருக்கே தவிர வஸ்து விருத்தானுரோதத சியாமக சுகி நவேத்தி வேத்தி ஆத்மானம் பிரசித்தித. இவைகள் அந்த வஸ்து விருத்தானுரோதத அப்படின்னா அந்த வஸ்துவானது ஆத்மாவானது எந்த நிலையில இருக்கோ, ஜாகிரத சொப்ன சுஷுப்தியில இருக்கோ அந்த அவஸ்தாக்கு அனுரோதமாக அது சேர்ந்து இப்படி அனுபவம் இருக்கே தவிர ஜாகிரத்தில் இருக்கக்கூடியதான சாமத்தும் சொப்னத்திலேயோ சுஷுப்தியில இல்லை. சொப்னத்தில் இருக்கக்கூடியதான சுகித்தும் ஜாகிரத்திலையும் சுஷுப்தியிலையும் இல்லை. நவேத்வி அப்படின்னு இருக்கக்கூடியதான அஜ்ஞானம், சுஷுப்தியில் இருக்கக்கூடியதான அஜ்ஞானமானது ஜாகிரத் சொப்னத்துல இல்லை. அப்ப இதெல்லாம் மாறிட்டு தான் இருக்கு. மாறாம ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு. காரிய காரண ஆனாச்ச ந விபாக பராத்மனி அபாவாத் கர்ம கர்த்தாதேர் போத ஏவாவதிஷ்யதே. சரி, இப்ப என்ன இருக்கு உங்களுக்கு? இந்த காரியம் காரணம், இந்த காரியம் இந்த ஜீவனாகவும் காரணம்னு ஒன்று பரமாத்மான்னு ஒன்றும் இப்படிலாம் இப்படி காரியகாரண பாவம் இல்லாததுனால பராத்மனி ந விபாக, பரமாத்மாவினிடத்தில் எந்த பேதமும் இல்லை. அபாவா கர்ம கர்த்தாவே போத ஏவ அவசிஷ்யதே, இது முதல்ல சொன்னதே தான். இவன் விபாகம் இல்லாதனால நான் கர்த்தா, இது என்னுடைய கிரியை, இந்த கிரியைக்கு இது கர்மா அப்படின்னு அந்த பேதம் எதுவும் இல்லை. அப்ப என்ன இருக்கு? போத ஏவ அவசிஷ்யதே, வெறும் இந்த கேவல தன்மாத்திரமாகவும் சின்மாத்திரமாகவும் என்ன இருக்கோ அது மட்டும் போத ஏவ அவசிஷ்யதே. காரகானி உபமிருத்னாதி வித்யா புத்திம் விமோஷரே காரகத்துவம் அவித்யோக்தம் ஸ்வதஸ்ய அகாரக ஆத்மதா. அப்போ இந்த வித்யா என்ன பண்றதுன்னா காரகாணி உபமிருத்னாதி, காரகாணி காரகங்களுக்கு கிரியா நிர்வர்த்தகம் காரகம், கர்த்தா கர்மா கரணம், அதற்கப்புறம் அதிஷ்டானம் அபாதானம், மற்ற காரகங்கள் மற்ற சம்பந்தங்கள் இவைகள்லாம் காரகாணி உபமிருத்னாதி வித்யா. வித்யா காரகங்களை போக்கடிக்கிறது. எப்படி போக்கடிக்கிறதுனா முதல்ல அகங்கர்த்தான்றது போயாச்சு, கர்த்திருத்தம் போயாச்சுன்னா அதை தொடர்ந்து வரக்கூடியதான கர்மா கிரியா இவைகள் எல்லாமே போகுது. காரகாணி உபமிருத்னாதி வித்யா புத்தி இவ ஊஷரே, ஊஷர பூமி மறுபூமியில பாலைவனத்துல இது ஜலம் எனக்கூடியதான அந்த ஞானம் அது வஸ்து தத்துவத்தை அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரத்தினால் எப்படி போகிறதோ அது போல நாகம் கர்த்தா நாகம் போக்தான்ற அனுபவம் வந்ததுனால எல்லா காரகங்களும் போகிறது. காரகத்துவம் அவித்யோத்தம். இந்த காரகம் எப்படி வந்ததுன்னா காரகம் அவித்தியினால வந்தது. ஸ்வதஸ்ய அகாரகாத்மதா, ஸ்வதக எப்படி இருக்கு? அவித்யா போன பிறகு இல்லை அவித்யா சம்பந்தம் இல்லாத நிலையில் இந்த ஆத்மா அகாரக ஆத்மதா. ஏன்னா பாஷ்யத்துல கர்த்திருத்த போக்திருத்தம் தான் சம்சாரம்னு 2-3 இடங்கள்ல சொல்லிட்டு வர. சம்சாரம்னாலே கர்த்தா போக்தான்றதுதான் சம்சாரம், வேற எதுவும் ஜன்மா மரணம்ன்றதுலாம் கூட அப்புறம். கர்த்திருத்த போக்திருத்தம் தான் சம்சாரம். அதனால ஸ்வதஸ்ய அகாரகாத்மதா எத்தி எஸ்ய ஸ்வரூபம் ந தத் பிராப்தௌ அபேட்சதை. எங்க கொண்டு போறாரு பாருங்க. இது எங்க கொண்டு போய் பிடிக்கிறாருன்னா அந்த உபசங்கிரமணம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? சதன பாஷ்யத்துல பயிற்சி பண்ணார். இப்ப அதை ஒரு வார்த்தைக்காரர் எப்படி சொல்றாருல, இந்த உபசங்கிரமணம்ன்றது ஒரு கர்மா, அது ஒரு கிரியை. அதுக்கு கர்த்தா யாரு? ஜீவனா இல்லை பரமாத்மாவா அப்படின்றது. ஜீவன் பரமாத்மா போய் அடையறான் அப்படின்னு ஒரு பட்சம் வச்சுட்டு அது இல்லைன்னு சொல்லியாச்சு. ஏன்னா தத் சிருஷ்டுவா ததேவா அனுப்பிராபிஷத்துன்றது முதல்ல சொன்னார். இப்போ அன்னமயமாத்மான உபசங்கிராமதி பிராணமயமாத்மான உபசங்கிராமதினா இவன் அதை போய் அடையிறான்னா யார் யாரை போய் அடையிறா அந்த விசாரம் தான் இங்கே பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ வந்து இங்க கிரியையே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்போ உபசங்கிரமணம்னா என்ன? உபசங்கிரமணம்னா ஞானம் அப்படின்னு தான் கொண்டு போய் முடிக்கணும். அதுக்கு தான் இந்த பிரயாசம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மூலத்தை மறக்காம இருந்தோன்னா எந்த ஸ்லோகம் எந்த ரீதியில் போகிறதுன்னு தெரியும், இல்லைன்னா வார்த்தையும் கஷ்டமா போயிடும். அவ்வளோதான். எத்தி எஸ்ய சுதூரூபம் ந தத் பிராப்தம் அபேட்சத்தை. அது ஸ்வதகா அதனுடைய ரூபமா இருந்ததுன்னா அதை பிராப்தி, அதை போய் அடையிறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. கிரியாம் அந்நிய நிமித்தத்வாத அபேட்சா கர்த்திர பண்ணவே ந பிராப்தம் அபேட்சதே கிரியாம். அதை அடையறதுக்கு ஒரு செயலும் தேவையில்லை. தான் தானாக இருப்பதற்கு எந்த செயலும் தேவையில்லை. அந்நிய நிமித்தத்வாது வேற ஒன்று வேணும்னா அப்போ அபேட்சா கர்த்திர பண்ணவே, வேற ஒன்று வேணும்னா அப்போ வந்து உங்களுக்கு வேணும். இப்போ எங்க நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து கிரியை வேணும்னா கர்த்திர பண்ணவே, கர்த்திருவம் போறதுல தான் நமக்கு தாற்பயம் வேணும். அங்கதான் ஞானம் நமக்கு வேண்டி இருக்கு. எத்தி எஸ்ய சுதூபம் ந தத் பிராப்தோ அபேட்சதே கிரியாம் அந்நிய நிமித்தத்வாது. இது வரைக்கும் ஆச்சா? அபேட்சா கர்த்திர பண்ணவேன்னு இருக்கு. இதுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த உபசங்கிரமணத்துக்கு வந்து அவர் ஞானம்னு அர்த்தம் சொல்ல போறாரு. இருக்கட்டும், தன்னை தானே அடையறதுக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. இன்னும் கிரியாம அபேட்சத்தை. ஆனா வேதத்துல பார்த்தோம்னா இந்த உபனிஷத் பாகத்தை தவிர இது முழு வேதமும், பெரும்பாலும் வேதம் முழுக்க உங்களுக்கு கர்மாவை தான் சொல்லியிருக்கு. அது எதுக்காக? முழு வேதத்துக்கு ஒரே அர்த்தம் தானே இருக்கணும். சர்வே வேத எத்பதமாமனத்து முழு வேதத்துக்கு ஒரு தாற்பயம் தானே இருக்கணும். அப்ப எதுக்கு அங்க கர்மாவை சொல்லியிருக்கு? கர்மசாஸ்திரத்துக்கு என்ன ஆகுது? வேதாந்தத்திலையும் நம்ம கர்மசாஸ்திரத்துக்கு தாற்பயம் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா வந்து இது வேதத்திலேயே பரஸ்பர விரோதம்னு வந்துருக்குன்னா, ஒரு கிரந்தத்துல பரஸ்பர விரோதம் இருந்ததுன்னா அப்போ வந்து ரெண்டு மதமும் தாற்பயம் இல்லைன்னு தள்ளி போட்டுருவாங்க. அதுக்காக வந்து நம்ம கர்மசாஸ்திரத்துக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா, அபேட்சா கர்த்திர பண்ணவே. இவனுக்கு வந்து கர்மா எதுக்கு விதிச்சிருக்குன்னா இவனுக்கு கர்த்திருவம் போகிறதுக்காக கர்மா விதிச்சிருக்கு. இவன் கர்மாவை பண்ணி 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 சித்த சுத்தி வந்ததுனால நாகம் கர்த்தான்ற எண்ணம் வருமா. இவனுக்கு சித்த சுத்தி வந்தா ஞானம் வரும், ஞானம் வந்ததுன்னா அந்த கர்த்திருவம் போகும். அதனால சித்த சுத்தி இவனுக்கு இந்த சாதனத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் அங்கே கர்மா விதிச்சிருக்கே தவிர அப்பதான் சர்வே வேதா பதமாமனத்தின்றது வந்து பொருந்தும். எல்லாம் சர்வே வேதாந்தான்னு சொல்லியிருக்கணும். இந்த சர்வே வேதான்னு சொன்னதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா, கர்மசாஸ்திரமும் கடைசியிலும் இங்கதான் தாற்பயத்தோடு கொண்டு இருக்கு அப்படின்றது. கிரியாம் பார்த்தோ அபேட்சதை கிரியாம் அந்நிய நிமித்தத்வாது அபேட்சா கர்த்திர பண்ணவே நைவைக அன்னமயாத்மானம். இப்ப கடைசியில இந்த உபசங்கிராமத்துக்கு வர, இங்க அன்னமயமாத்மான உபசங்கிராமத்தின்னு இருக்கோம். இப்ப அன்னமயமாத்மான உபசங்கிராமத்தின்னா என்ன நடக்கிறது? இவன் அன்னமய ஆத்மாவை போய் அடையிறானா அப்படின்னு ஒன்றும் தெரியலையே. நைவைக அன்னமயாத்மானம் ஜலூகாவத் பரோ அஞ்சசா உபசங்கிராமதி இத்தியஸ்மாத் கௌணி சங்கிராந்தி விஷயத்தை நேர ருஜு அன்வயமது. நைவைக அன்னமயாத்மானம் பரக அன்னமயாத்மானம் அஞ்சசா உபசங்கிராமதி. இந்த பரமாத்மாவானவர் அன்னமயாத்மாவை போய் அடைகிறார் அப்படின்றது நேரடியாக பொருந்தவே பொருந்தாது. அவர் ஒன்றும் அன்னமயாத்மா போய் அடையலையே. நைவக நமயாத்மானம் ஜலூகாவத்தை, எப்படி ஒரு ஜலூகா மரவட்டையோ இல்லை அந்த அட்டைப்பூச்சியோ அது போய் வந்து அடையிறா போல பரமாத்மா அன்னமயாத்மாவை போய் அடைஞ்சாருன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அவர் சர்வ வியாபகமா இருக்கார், சர்வாத்மகமா இருக்கார். அவர் வந்து இல்லாததான் போய் அடைய முடியும். அன்னமயாத்மா அவர்கிட்ட இருந்து சிருஷ்டி பண்ணது, அதனால் அவர் போய் அடைஞ்சாருன்னு சொல்லவே முடியாது. உபசங்கிராமதி. அதனால இத்தியஸ்மாத் கௌணிய சங்கிராந்தி விஷயத்தை முக்கிய விருத்தி வர்றது. அதனால கௌணிய விருத்தி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ கௌணிய விருத்தி எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, பகி பிரவருத்தே சங்கிராந்தி பிரத்யாவிருத்தியா விதிச்சேன்மதம் மனோமயாவுவது நைவம் விருத்தா சுவாத்மனி கிரியா. பகி பிரவருத்தே சங்கிராந்தி பிரத்யாவிருத்தியா விதிச்சேன்மதம். வெளியில போனா இப்போ நம்ம வந்து ஆத்மா என்ன பண்றது? பரமத்தத்துல ஆத்மா மனசா செஞ்சுட்டே மன இந்திரியன இந்திரிய மத்தேன சதப்பிரத்யட்சம் அப்படின்ற. இப்ப ஆத்மா வந்து மனசு மூலமா வெளியில போகுது, அது போய் அந்த பொருள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு திரும்பி உள்ள வருது. அப்ப என்ன ஆகுது?
அன்னமய ஆத்மாவை உள்ள இருக்கக்கூடியதான ஜீவனானவன் திரும்பி போய் ஊரெல்லாம் சுற்றி எல்லா பதார்த்தங்களையும் தெரிஞ்சுட்டு திரும்பி இந்த அன்னமய சரீரத்தை தானே அடையிறான் அப்படி சொல்லலாமோ? பகிப்பிரவருத்தே சங்கிராந்தி பிரத்யாவிருத்தியா இது சேத் மதம். அப்படின்னா மனோமய கோஷம் அப்படி தானே ஆறுது. உங்களுடைய மனோமய கோஷமானது உள்ளிருந்து வெளில போய் எல்லாத்தையும் தேடி எடுத்துட்டு வருது. நீ ஆத்மான்னு எடுத்துட்டா பரமதம், சுமதமே எடுத்துட்டா மனோமய கோஷம் வெளில போயிட்டு திரும்பி உள்ள வருது. அதுபோல பரமாத்மாவானவர் வெளியில போய் உள்ள வராருன்னு எடுத்துட்டா நைவம் ஏன் விருத்தா சுவாத்ம நிக்ரியா தன்னைத்தானே அடையிறதுன்றது நடக்காது. இது முதல்லேருந்து இதே பதில் தான் சொல்லிட்டு வர. புரந்தீன ஜலூகாதி சுவாத்மானம் சுவாத்மனாஞ்சசா உபசங்கிராமதி இத்தியத்ர நிர்பாகத்வா ததாபின. இப்போ ஒரு திருஷ்டாந்தத்திலே கை வைக்கிறார். இப்போ அந்த ஜலூகா இருக்கு, இந்த அட்டைப்பூச்சி இருக்கு, அது அது போல ஜலூகாவது இங்கிருந்து அது போய் ஒன்றுத்தை போய் அடையிறது. அப்படின்னா அது எதை அடையிறது? தான் இல்லாததான ஒரு இலையிலிருந்து தான் இல்லாததான வேற ஒரு இலைக்கு தாண்டி போகிறது. மரத்தில் ஒரு வேர்லேருந்து இந்த கிளைக்கு ஏறுறது. அது தன்னைத்தானே அடைஞ்சுக்கிறதா? அப்படி அடையலையே. அப்போ அங்கே அந்த இடத்துலயே கூட உபசங்கிராமத்தினா என்ன அர்த்தம்? புரந்தி ந ஜலூகாதி சுவாத்மானம் சுவாத்மான அஞ்சசா. அப்படி இல்லை, அந்த அட்டைப்பூச்சி பார்த்தேன்னா அது ஒரு மாதிரி வளைஞ்சு போகும். அதனுடைய பின்பாகம் முன்பாகத்தை போய் சேரும். அப்புறம் முன்பாகம் கொஞ்சம் விரிஞ்சுக்கும். பின்பாகமானது அது முதல்ல கொஞ்சம் முன்பாகத்தை கொஞ்சம் சுருங்கும். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்தவுடனே அது முன்பாகம் போய் விரியும். அப்போ அது முன்னாடி இருக்க தேசத்துக்கு போகுது, பின்னாடி இருக்க தேசத்துலேருந்து விட்டு போகுது. அதுபோல் அது தன்னுடைய ஒரு ஏகதேசத்திலிருந்து இன்னொரு ஏகதேசத்துக்கு உபசங்கிராமத்தை போய் அடையிறது. அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அப்போ உபசங்கிரமணம் சொல்லலாமே. அப்போ நான் சொன்ன திருஷ்டாந்தம் சரிதானே? ஜலூகாவத்தில் சொன்ன திருஷ்டாந்தம் சரிதானே? புரந்தீன ஜலூகாபி சுவாத்மானம் சுவாத்மன அஞ்சுதா ந புரந்தி உபசங்கிராமதி இத்தியத்ர. நீ அப்படி சொன்னா கூட நிர்பாகத்தா ததாபின, நீ அது ஜலுகாகுன்னா சொல்லிக்கோ. ஆத்மா நிரம்சமா இருக்கு. அது ஆத்மா ஒரு பாகம் இன்னொரு பாகத்தை போய் அடைஞ்சதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம உபாதியை வச்சுட்டு சரீரத்துக்கு உள்ள இருக்க பாகம், வெளியில இருக்க பாகம், அதுக்கப்புறம் அந்த கரணத்துக்கு உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா, அந்த கரணத்துக்கு வெளியில இருக்க ஆத்மான்னு நம்ம உபாதியை வச்சுன்னு சொல்றோம். ஆத்மாவை வெறுமன ஆத்மா வச்சு பார்த்தோம்னா அது நிரம்சம், அது நிர்பாகத்வாது ததாபின. நீ அப்படி சொன்னாலும் அது வரவே வராது. தஸ்மாத் பிராப்திர்ன சங்கிராந்தி. இந்த இடத்துல உபனிஷத்துல சங்கிராந்தின்றது பிராப்தி இல்லை. அது பிராப்தியை பற்றி உபனிஷத் பேசவே இல்லை. நச்ச கோஷாத்ம கர்த்திருகா, அதுவும் இது ஒன்றாச்சு. பிராப்தின்றது கிடையாது. அந்த பிராப்தியை பண்றவன் யாருன்னா இந்த பஞ்சகோஷத்தை தான் நினைச்சுட்டு இருக்கவன். கோஷாத்ம கர்த்திருக்காவும் சங்கராந்தி கிடையாது. சங்கராந்தின்றது அடையிறதும் கிடையாது, அது வேற ஞானம்தான். அதை பண்றவனும் இந்த அன்னமய ஆத்மா பிராணமய ஆத்மா இப்படி இந்த கோஷத்தை ஆத்மாவாக நினைக்கக்கூடியவன், அவனுடைய கர்த்திருவமும் அங்கே இல்லை. பஞ்சகோஷ அதிரிக்த ஆத்ம கர்த்திருக்கா பரிசிஷ்யது. அப்போ என்ன ஆகுதுன்னா பரிசேஷ பஞ்சகோஷ வத்திரிக்தமாக யார் ஒரு ஆத்மா இருக்காரோ அவரால் செய்யப்பட்டது அப்படின்னா அவருக்கு உரித்தது இந்த சங்கராந்தி அப்படின்னு. காரிய காரணாத்மக கோஷ பஞ்சக வத்திரிக்த ஆனந்தகிரி இது அவருடைய இது சொல்ற வார்த்திகத்தினுடைய தாத்பரியத்தை சொல்ற பாஷை ரீதியாக சொல்லிட்டு வர. காரியகாரணாத்மக கோஷபஞ்சக வத்திரிக்த கூட்டஸ்த சின்மாத்திர பிரம்ம கர்த்திருக்கா. இப்படிப்பட்டதான பிரம்மத்தை காரியகாரணம் இந்த சரீரம் இந்திரியங்கள் இதுக்கு சேர்ந்ததான, அதான் இதை நம்ம பஞ்சகோஷமா பிரிச்சிருக்கோம். அந்த பஞ்சகோஷத்துக்கு விலட்சணமாக இருக்கக்கூடியதான கூட்டஸ்தமாகவும் சின்மாத்திரமாகவும் இருக்கக்கூடியதான பிரம்மா. இப்போ பிரம்மத்துக்கு கர்த்திருவம் எங்கேருந்து வந்தது? பிரம்ம கர்த்திருக்கான என்ன அப்படின்னா சங்கராந்தி அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி இது ஞான ரூபா. அவ்வளோதான். பிரம்ம கர்த்திருக்கா சங்கராந்தி அப்படின்னா பிரம்ம ஏதோ சங்கிரமணம் பண்றாரு இல்லை, அகம் பிரம்மாஸ்மி இது ஞான ரூபா. பிரம்மத்துக்கு அகம் பிரம்மாஸ்மி ஞானம் வந்தால் ஒன்றும் ஒரு பெரிய அனுபவத்தி இல்லையே. ஞானம் வந்தான்றது கூட தப்பு தான். ஞானம்
இது வரைக்கும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அது ஞானம் இருக்கு, அவ்வளவுதான். பிரம்மாஸ்மி இது ஞான ரூபா. அது எப்படி வருது? வாக்கியகிருதா, தத்துவமசியாதி வாக்கியத்தினால் ஏற்பட்டது. ஸ்வீகிருதா, இந்த வாக்கியத்தினால், வாக்கியகிருதா ஞானம் வாக்கியத்தினால ஏற்பட்டது, சப்தத்தினால ஏற்பட்டதான அபரோட்ச தத்துவ சாட்சா்காரம் வாக்கிய. அதனால தந்து ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாங்கன்னு சொல்றோம் இல்லையோ. அதனால வாக்கியத்தினால ஏற்பட்டது, எது வேற எதனாலும் இல்லை. ஞானரூபா வாக்கியகிருதா ஸ்வீகிருதா நச்ச கூட்டஸ்தஸ்ய அஜ்ஞான மந்திரேன கர்த்திருத்வ நித்யாஜானே. கூட்டஸ்தஸ்ய அஜ்ஞான மந்திரேன கர்த்திருத்வம். அதான் ஏன் பிரம்ம கர்த்திருக்கானா, பிரம்மத்துக்கு எப்படின்னு சொல்லக்கூடாது. அஜ்ஞானம் இல்லாமல் கூட்டஸ்தத்துக்கு உங்களுக்கு கர்த்திருத்தம் வராது. மித்யாஜானே ஞானாது நிவൃத்தி. அந்த வித்யாஜானம் ஞானத்தினால போயாச்சுன்னா ததுக்கம், அதிலிருந்து உண்டான கர்த்திருவம் அப்படி. அந்த அஜ்ஞானம் போயாச்சுன்னா சககாரியேன வெளியது கர்த்திருவம் அப்படி நிவృத்தமேவ, அதுவும் போயாச்சு. இது ஆத்மன ஸ்வேன நிர்விசேஷ ஆத்மனா அவஸ்தான சித்தி. அப்போ இந்த அஜ்ஞானம் போறதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர ஆத்மா ஆத்மாவா இருக்கிறத பத்தி ஒண்ணுமே இல்லை. அதனால ஸ்வேன தன்னுடைய சுரூபமான நிர்விசேஷாத்மனா அப்படி இருந்து அவஸ்தான, அவர் இருக்கிறத அப்படியே இருக்கார். அவஸ்தான சித்தி. உபசங்கிராமத்தின அஜ்ஞான காரியங்கள் போக ஆத்மா ஆத்மாவா இருக்கான்ற அர்த்தத்துல தான் இங்க உபசங்கிராமத்தின்னு அந்த பதம் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. கோஷாதிரிக்த ரூபஸ்ய சர்வாந்தரமாத்மனः அக்ரியஸ்தேவ சங்கிராந்திர் நவோவஸ்யாத் பராத்மனः. இது ஒரு விசேஷமான திருஷ்டாந்தம் தராருங்க. கோஷாதிரிக்த ரூபஸ்ய, கோஷத்துக்கு அப்பாற்பட்டதான, கோஷ விலட்சணமாக கோஷ அதிரிக்தமாக இருக்கக்கூடிய இந்த பரமாத்மா, அவர் சர்வாந்தரம் அப்படிப்பட்டதான ஆத்மனः. அவர் எப்படி இருக்கார்? அக்ரியா, கிரியா இல்லாததான அக்ரியசேவ, அவருக்கு சங்கிராந்தி சொல்லியிருக்கு. எப்படின்னா நபோவது, அப்படிப்பட்ட பரமாத்மனை முன்னாடி என்ன பண்ணிட்டு நபோவது சங்கிராந்தி, ஆகாசம் போல. ஆகாசம்னா என்ன அப்படின்னு கேட்டா அவகாச தாத்திருத்தம் அப்படின்னு சொல்லுவார். ஆகாச அவகாசம் ததாதி, ஆகாசம் உங்களுக்கு இடைவெளியை கொடுக்கறது. ஆகாசம் உங்களுக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்ததா? எதை இடைவெளி வான்னு கொண்டு வந்து கொடுத்தா? அது இருக்கிறபடி இருக்கு. நம்ம அந்த இடத்துல இடைவெளி பண்ணிக்கிறோம். சில இடத்துல இருக்குன்றோம், சில இடத்துல இல்லைன்றோம். அங்க ததாதி ஆகாச அவகாசம் ததாதி, அந்த திப்புக்கு என்ன இருக்காங்க? அர்த்தமே கிடையாது. ஆகாசம் ஒன்றும் அவகாசத்தை கொடுக்கல. நபோவது. அதுபோல பரமாத்மா அவர் இங்க அன்னமய ஆத்மா, நம்ம உபசங்கிராமத்தி பிராணமய ஆத்மா, அவர் ஒன்றும் தாண்டி தாண்டி குதிச்சுலாம் போகல. அவர் இருக்காரு. அது வரைக்கும் நம்ம அன்னமய ஆத்மா நான் நினைச்சோம், அந்த எண்ணத்தை விட்டோம். அதுக்கப்புறம் பிராணமய ஆத்மா நான் நினைச்சோம், அதை விட்டோம். அதனால அந்தந்த இடத்துல அஜ்ஞானம் அப்படியே கழட்டி விட்டுட்டே வந்துருக்குமே தவிர வேலையெல்லாம் அஜ்ஞானத்தில் நடக்கிறது. கடைசியில ததைகோவசிஷ்ட சிவகேவலோகம் அவர் அங்க இருக்கிறதுனால நமக்கு அப்படி சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். ஆத்மஜா சங்கிராந்தி நபோவத்யாது பராத்மன குஹாஸ்ரயாபி சம்பந்தோ யோ அவித்யா விப்ரமாத் பவேத் ஆத்மஜானாத் பிரமத்வஸ்தோ சங்கிராந்திர் இது கீரியம். குஹாஸ்ரயாபி சம்பந்த, இந்த அந்தக்கரண புத்தி குகையோட ஆசிரிய அபிசம்பந்த, அங்க இருக்கிறத இங்க இருக்கு எனக்கூடியதான சம்பந்தம். அது எப்படி வந்ததுன்னா யோ அவித்யா விப்ரமாத் பவேத், அவித்தியினாலதான் ஹிருதய குகைக்குள்ள இருக்குன்னு சொல்றோம். ஹிருதய குகையே அவித்தியினாலதான் உண்டு. ஹிருதயம்ன்றதோ அந்த புத்தின்றதோ அவித்தியினால் உண்டானது. அங்க காணப்படுறதுனால அங்க இருக்குன்னு சொல்றோம். இது அங்க பார்த்தோம். இந்த உபலப்தி வாக்கியத்தை பத்தி பார்த்தோம். பிரவேச வாக்கியத்தை பார்க்கும்போது பார்த்தோம் அவித்யா விப்ரமாத் பவேத். அதனால என்னாச்சு? ஆத்ம ஜானாத பிரம்மத்வஸ்து, ஆத்மஜானத்தினால அந்த பிரம்மம் போனவுடனே சங்கிராந்தி இது கீரயம், சங்கிராந்தின்னு அதனால ஒரு கவுன பிரயோகமா சொல்லியிருக்கு. கீ இந்த சப்தம் அதனால சொல்லிருக்கு. தஸ்மாத் சத்தியம் அனந்தம் எது சர்வதா அவிகல ஈக்ஷணம். ஈக்ஷணம்னா ஞானம். அவிகல ஈக்ஷணம் குறைவற்றதான நித்தியமான ஞானம். சத்தியம் ஞானம் அனந்தம் இருக்கக்கூடியது. ததஸ்மீதி பிரபோதார்த்தம், அதுவாக நான் இருக்கேன்னு நமக்கு அறிவு ஊட்டுவதற்காக பகுஸ்யாமிதி கல்பியதே. பகுஸ்யாம் அது வெறுமன சிருஷ்டியெல்லாம் வெறுமன இப்படி கல்பனை பண்ணிருக்கு. சிருஷ்டி வாக்கியானா சிருஷ்டவு தாத்பரியம்னு ஆச்சாரியர் சூத்திர பாஷ்யத்தில் சொல்றார்.
கௌடபாதர் வந்து துர்லோக விஸ்வலிங்காத்தியை பிருஷ்டவியா சோதிதான்யதா உபாய சோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சன. இதெல்லாம் சிருஷ்டிலாம் ஒரு உபாயம் தான் சொல்லியிருக்கே தவிர நாஸ்தி பேத கதஞ்சன அப்படின்னு. ஆனால் ததஸ்மீதி பிரபோதனார்த்தம் பகுஸ்யாமிதி கல்பதே. இப்படிப்பட்டதான பிரம்மமாக நான் இருக்கேன், சத்தியஞானம் அனந்தம்னு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நமக்கு தெரிவிப்பதற்காக, பிரபோதார்த்தம் தெரிவிப்பதற்காக பகுஸ்யாமிதி கல்பியதே. பஞ்சகோஷாதிவர்த்தியாத்மா அதிவர்த்தியாத்மா ஞான பானோதயாத்கிரமாத் ஜக்வா பஞ்சாதி கோஷான்தான் நிர்வர்த்தியாத்மனி தீபவத். பஞ்சகோஷ அதிவர்த்தி ஆத்மா. ஆத்மா எப்படி இருக்க, பஞ்சகோஷத்தையும் தாண்டி இருக்கு. அது சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. பஞ்சகோஷம் அதுக்கு மேலே பெருசாக உட்காந்துருக்குன்னு இல்லை. அதிவர்த்தினா பஞ்சகோஷம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அது அந்த ஆத்மாவானது ஞானபானு உதயாத்து, ஞானபானு உண்டாதனால கிரமாது ஒவ்வொரு கோஷமாக கிரமமாக ஜக்வா நாசம் செய்து பஞ்சாதி கோஷான் ஜக்வா தான் நிர்வர்த்திய ஆத்மனி தீபவத். ஆத்மனி தீபவத் நிர்வர்த்திய. எப்படி தீபமானது அந்த இந்தனம் அந்த தைலம் போனதுக்கப்புறம் தானாக ஒடுங்கி போகிறதோ, அதுபோல் ஒவ்வொன்றுத்தையும் போனதுக்கப்புறம் தானாக ஆத்மாவில் ஒடுங்கிறது. ததைய தஸ்மின் யதோக்தே ஸ்லோகோ மந்திரோபி வித்யதே. இந்த அர்த்தத்தில் தான் மேலே வந்து ஸ்லோகம் சொல்கிறது. அசேஷானந்தவல்யர்த்த சாரஸ்யாஸ்ய பிரகாசக ஸ்லோகோ வர்த்ததே. இது எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்றது 9வது வாக்கம். இது அடுத்த வாரம் பார்ப்போம்.